வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கோழிக்கால் குழம்பு செய்யறதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். கோழிக்கால் இந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறேன். இதை வாங்கி அங்கேயே க்ளீன் பண்ணி தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை தான் இப்போ நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் தான் கொட்டி கழுவு போகிறோம். மஞ்சள் தூள் போட்டாச்சு, உப்பு போட்டு இருங்க, தண்ணி ஊற்ற போகிறேன். எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். நல்லா கழுவிட்டு 4 முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இதை நல்லா 4-5 முறை கழுவிட்டு சுத்தமாக எடுத்துன்னு வரேன். அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும் போது பார்க்கலாங்க. இது தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இலை, பட்டை, பூ, சோம்பு, கசகசா எடுத்து வச்சுருக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம். இப்போ கழுவிட்டு குழம்பு செய்யலாம். கால் இப்போ கழுவி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கறி மசாலா இலைலாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இதை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். ஆட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச தக்காளி இப்போ சேர்த்துக்க போகிறோம். இதில் இருக்கிறதே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறதே சேர்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் வதக்கும்? இதுக்கு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும் தக்காளி நல்லா. அதுக்கப்புறமா கால் சேர்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச காலை சேர்த்துக்க போகிறோம். தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கால் சேர்த்துக்க போகிறோம். கால் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பை விட கால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெறும் மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு சாப்பிட்டா கூட செமையாக இருக்கும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சுட தண்ணி சுட வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி சுட வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி தான் இதில் இப்போ சேர்க்க போகிறேன். சுட தண்ணி சுட்டு நல்லா ஆறி போச்சு. அதை தான் இப்போ சேர்த்துக்கிறோம். இது எதுக்குன்னா கொஞ்சம் குழம்பு ரொம்ப டேஸ்ட் வரும், சீக்கிரமாக வெந்துடும், குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா கால் குழம்புக்கு நான் வேறு எதுவுமே மசாலா போடவே இல்லை. மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் தான் போட்டுருக்குறேன். இப்போ இது கால் வேகட்டும், வெந்து நல்லா கொதித்து குழம்பா வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு குழம்பு. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். சாப்பாடு வடித்து வச்சுக்கிறேன். குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது தான். நான் போய் தட்டு எடுத்துன்னு வந்து சாப்பாடு போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.